வணக்கம் சார். உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துடுச்சா? சார், எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். சொன்னது சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஜோசியர். அவர் சொன்னது அப்படியே பழிச்சிரும் தெரியுங்களா? மிஸ்ஸஸ் பவானியோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான்மா. சொல்லுமா. உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. தேங்க்ஸ்மா. என் வைஃப் எப்படி இருக்காங்க? போத் ஆர் ஃபைன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேமா, தேங்க்யூ. அதிர்ஷ்டக்காரன் சார் நீங்க. அதுதான் ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. ஆக்சுவலா நான் பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொளுத்த பணம் கையில இருக்குல்ல, அந்த கொலஸ்ட்ரால் தான். குருமூர்த்தி யாரு? ஏன், நான் தான். எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கானா? பெண் குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை வேண்டாம், பையன் தான் வேணும்னு நினைச்ச உன் ஆணவத்துக்கு கடவுள் உனக்கு பாடம் கற்பிச்சிருக்காரு. எத்தனை பேர் பாவத்தை நீ கொட்டிக்கிட்டு இருந்திருப்ப. அந்த குழந்தை தான் உன்னை அடக்கி வைப்பா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொன்னுருவேன், ஜாக்கிரதை. ஜோசியக்காரன் சொன்னாலும் ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தீங்கன்னா இந்நேரம் ஒண்ணுக்கு 4 ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுத்திருந்திருப்பேன். தங்கம், உங்ககிட்ட நானு ஆபாயில் கேட்டேன். நீ ஆம்பளேட்டை கொண்டாந்து வச்சிருக்க. சரி, 3 பொம்பளை பிள்ளையா பெத்தாச்சு. இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? ஒன்றைய நான் உத்தியோகத்தை வச்சுக்கிட்டு 3 பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கிறது நடக்கிற கதையா? தங்கம், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி மாமனை சங்கடப்படுத்த கூடாது. புள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு வா, இல்லன்னா நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது. சட்டமா சொல்ல போறேன். அட போங்க. 10 மாசம் சுமந்து பெத்தவ தான் பெத்த புள்ளைய தானே ஒதுக்கிடுவாளா? வேற யாராவது வளர்த்துப்பாங்கன்னு குப்பை தொட்டில போடுவாளே தவிர நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டா. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. We are doing our best, madam. டாக்டர், குழந்தை எப்படி இருக்குன்னு எதுவும் சொல்லாம இப்படி ஐசியூல வச்சிருக்கீங்க. என்னதான் பிரச்சனை டாக்டர்? நீங்க டெலிவரிக்கு வரும்போதே பனிக்கூடம் உடைஞ்சதுனால குழந்தை அந்த நீரை நிறைய குடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. இப்ப குழந்தை மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுது. ப்ளீஸ், எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர். We are doing our best. ஓகே டாக்டர்.
ஏய் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சும்மா அத பார்த்து ரோட்ல நீங்க ஏறி இருக்க? நிக்கிற வத்தபடி இருக்கா இன்னும் முடியலையா? பாக்கல டேய் அப்படியா? ஏய் நில்லு அப்புறம் அந்த வத்தபடி வச்சிருக்கியா இல்ல. காலேஜ்ல எல்லாம் தம் அடிக்க மாட்டியா பாரு மச்சான் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். போட்டி இல்லையா அடிக்கிற புள்ள மாமே ஒருவேளை லைட்டர் எல்லாம் வச்சிருக்க போகுது இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவளே வத்தபடி மாதிரி தான் இருக்கா போலீஸ் பார்க்கலாமா ம் ஏய் ஏய் பொம்பளை போலீஸ்ரா என்னம்மா இங்க வா. நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் மேடம். இந்த ரவுடி பசங்க என்ன ராகிங் பண்றாங்க. டேய் இங்க வாங்கடா. என்னடா என்ன பிரச்சனை பண்றீங்க? மேடம் பொண்ணு அழகா இருந்துச்சு மேடம். வத்துப்பட்டி கேட்டு கலாச்சோம். நீங்க இத கண்டுக்காதீங்க. இத அப்படியே விட்டுருங்க. டேய் போலீஸ் கிட்டயே வா. நாங்கெல்லாம் ஆம்பளை போலீஸ்க்கே பயப்பட மாட்டோம். நீங்க பொம்பளை போலீஸ், அதுவும் பச்சை பிள்ளையா இருக்கீங்க. என்னடா போங்க மேடம் போய் பாரா டியூட்டி பாருங்க. வா. தேன ஏன் நின்னுட்ட? வா சாமி கும்பிடலாம். மயிலு, நான் தேவையில்லாம சாமியெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் எந்த டீலிங்கும் இல்லை. நீ வேண்டிட்டு வா. ம். கடவுளே, நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இந்த வருஷமே ஐபிஎஸ் ஆயிடணும். என்னால உயிர் பழைச்ச பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன நல்லா வேண்டிக்கிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டேன். இப்ப நீ என்ன வேண்டிக்கிட்ட நான் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். 2 வேண்டுதல். ஒன்னு, நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த வருஷமே ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிடணும்னு வேண்டிக்கிட்டேன். ரைட்டா? ரைட்டு. ரெண்டாவது ஆம், நல்ல உசுறு பழச்சானே அந்த பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச? நானும் உன் கூட தான் வரேன். நீயும் வருஷம் இதே தானே வேண்டிக்கிற. மயிலு, நானும் பாக்குறேன். வருஷம் தவறாம முகம் தெரியாத ஒருத்தனுக்காக இப்படி வேண்டிக்கிறியே. வித்தியாசமான ஆள் தாண்டி நீ. என்னாலதான் அந்த பையன் உசுறு பொழைச்சான்னு என் அம்மா சொல்லுச்சு. அப்படிப்பட்டவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன இருக்கணும்? இல்ல, அவன் இப்ப எப்படி இருப்பான், எங்க இருப்பான், அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அப்புறம் அவனை பார்க்கணும்ல உனக்கு தோணலையா? ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு அவனை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறைய இருக்குப்பா. முகம் தெரியாத ஹீரோ சார், ஹாப்பி பர்த்டே. எங்கடா அவன்? மச்சான் ரெடியா இருந்துக்கோங்க. இந்த பர்த்டேவை ஃபன்னா என்ஜாய் பண்றோம். ஓகேடா. இந்த பர்த்டேவை அவன் அடுத்த பர்த்டே வரைக்கும் மறக்கவே கூடாது. ஓகே ஓகே மச்சான். வந்துடுச்ச வானர கூட்டம். ஹாய் இசை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் வரீங்கன்னு அண்ணன் சொல்லவே இல்ல. நாங்களாம் வர்றேங்கிறத நாங்களே அவன்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லாம வச்சிருந்தான். என்னடா? ஓ, சர்ப்ரைஸ் ஜீவா ப்ரோக்கு ப்ரோ. என்கிட்ட கூட சொல்லாம வந்தா உங்களுக்கு டிஃபன் யார் ரெடி பண்ணுவா? ஐயோ, இதை யோசிக்காம விட்டமே. டேய், என்னடா பண்றது? இசை இசை ஒன்னு செய். இத நீ அன்னிக்கிட்ட போய் சொன்னீனா அவங்க டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் இசை. ஓகே ஓகே ஓகே. ஹாய் டாடி. ஹாய்.
குட் மார்னிங் பா. குட் மார்னிங், குட் மார்னிங். அப்பா இந்த பர்த்டேக்கு எங்க கேக்க தான் ஜீவா ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம், ஓகேவா? சாயங்காலம் தான் ஃபார்ம் ஹவுஸ்ல பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். இப்ப எதுக்குப்பா இந்த கேக்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? அப்பா அங்க 1000 பேர் வருவாங்கப்பா. ஆனா எங்க ஜீவா எங்க கேக்க தான் ஃபர்ஸ்ட் வெட்டணும். அதுக்காக தான்ப்பா நாங்க கேக் வாங்கிட்டு வந்தோம். என்னடா? ஆமாப்பா. டேய், இந்த ஜெனரேஷன் பசங்க உருப்படுற விஷயத்துக்கு போட்டி போட மாட்டீங்க, சும்மா வெட்டி குத்துக்கு போட்டி போடுவீங்க. ஏன்பா பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நல்லதானே இருக்கு. எதுலயும் ஒரு டிசிப்ளின் வேணும்பா. சித்தி வாமா மயிலு, உள்ள போய் பாத்திரம் கொண்டு வாமா. சரிம்மா. சித்தி என்ன மயிலு, அம்மா சீட்டு காசை ஞாபகப்படுத்த சொன்னாங்க. அக்காவை வேற இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஒருவேளை பொண்ணு புடிச்சு போய் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாண செலவுக்கெல்லாம் சீட்டு காசை தான் நம்பி இருக்கோம். சரிம்மா, சொல்லிட்டல, உன் முகத்துக்காகவே எல்லார்கிட்டயும் பணத்தை வசூல் பண்ணிடுறேன். நேரத்துக்கு பணம் கைக்கு வந்துரும். அம்மா கிட்ட தைரியமா நாளை குறிக்க சொல்லு, சரியாம்மா? கொடு. சரிம்மா. தெக்க பாத்தே இருக்கு. நல்லா இடு இடு. பின்னாடி போ. பாத்து. லோட் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி வைங்க. சரி தம்பி. ஏண்டா இன்னும் 3 லோடு பின்னாடி வருது. இத்தனையும் தூக்கி எங்க இறக்குனேனா அதெல்லாம் எங்கடா இருக்குது? அப்பா நானும் அதான்ப்பா சொல்ல வந்தேன். இதோ இவர்தான் இங்கேயே இறக்கணும்ன்றாரு. வணக்கம் ஐயா. நீங்களே என்னன்னு கேட்டுக்கோங்க. என்னத்த நொணக்கம். எல்லா வேலையும் இப்படி நானே முன்ன நின்னு செய்யணும்னா நீங்களா எதுக்குடா என்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க? ஆமா, நேத்து நீ வேலைக்கு வரல? ஏன் ஐயா? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான். அது எப்படிடா சம்பளம் வாங்கின அடுத்த நாளே பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுது? இனிமே சரியா வேலைக்கு வந்துடுறியா? எடிச்ச எவ்வளவு லோடு இறக்கி வச்சிருக்கேன் பாரு. தேக்கு மரத்துல இன்னைக்கு நாம தான்டா கிங்கு. மகாகனியிலையும் ரோஸ்வுட்லயும், ஏற்காட்டுல இல்ல, சேலத்துல இல்ல, கோயமுத்தூர் வரைக்கும் ஒருத்தங்கிட்டையும் இத்தனை ஸ்டாக் இருக்காது. சும்மாவா? அவன் இன்னைக்கு நாட்டுல வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது உங்கள எவனுக்காவது வேலை இல்லைன்னு நான் சொல்லிருப்பேனடா? கொஞ்சம் யோசிக்கணும்டா. போடுறவன் முதலாளி நல்லா இருந்ததே நீங்களும் நல்லா இருக்க முடியும், நாங்களும் நல்லா இருக்க முடியும். வேலையை பாரு. சரிங்க. சொல்லுங்கண்ணே. உங்க முதலாளி பேசினதை கேட்டீங்களாப்பா? அவங்களுக்கு சமமான அந்தஸ்துள்ள ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்துட்டா நான் இந்த வீட்டை பெருக்கி தொடச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உலகமே எதிர்த்து நின்னாலும் நம்ம மதுவந்தி தான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் நாம தான் ஆண்டு அனுபவிக்கணும்பா. கண்ணே, இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் அதிபதி ஆகணுங்கிறது எனக்கும் பல வருஷ கனவுதான். ஒவ்வொரு தடவையும் முதலாளி என்ன டேய் நாட்ராயா டேய் நாட்ராயான்னு மரியாதை இல்லாம சொல்லும் போதெல்லாம் எனக்கும் பிடிவாதம் வளர்ந்துட்டே தான் போகுது. கண்ணே, அந்த வீட்டுக்கு நம்ம மதுதான் 2வது மருமவளா வருவா. இது இந்த நாட்ராய வாக்கு. சரிப்பா. தேனே, வா ரத்தம் கொடுத்துட்டு வரலாம். ஐயோ, ரத்தம்னா எனக்கு பயமா. நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. நான் இங்கே இருந்து சைக்கிளை பாத்துக்கிறேன். சரி, நீ சொன்னா கேட்க மாட்ட, நான் போறேன்.
என்ன மயிலு ரத்தம் கொடுக்க வந்திருக்க? ஏதாவது பரீட்சையில பாஸ் ஆயிருக்கியா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான். ஓ, ரத்த தானம் பண்ணணும்ன்ற உனக்கு இருக்கிற அக்கறை எல்லாருக்கும் இருந்தா பல பேர் உயிரை காப்பாத்தலாம் மயிலு. ரத்தம் கொடுக்கறதுல எந்த நஷ்டமும் இல்லதானக்கா? கொடுக்கறவங்களுக்கு தானே நல்லது. ஊர் பேர் தெரியாத ஒரு உசுரை காப்பாத்துறோங்கிறப்ப நாம ஏன்க்கா தயங்கணும்? 4 பேருக்கு உதவி செய்யலனா அப்புறம் எதுக்குக்கா இந்த பொறுப்பு? உங்க 2 அக்கா கல்யாணமும் நடந்ததும் அடுத்தது உன் கல்யாணம் தான். ஜாலி. அடிப்பேன். இந்தம்மா இது விரிச்சிரு. உன்னை தானே பொண்ணு பார்க்க வராரு. உன்னை பார்த்து ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லிடுவானா? நீதான் மாப்பிள்ள பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லணும். என்ன? சரி, ரெடி பண்ணு. என்ன பேசணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் உடைச்சு பேசிருங்க. பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னீங்க. நாங்க அவரு இறந்து போயிட்டு தான் நினைச்சோம். ஆனா நீங்க பூவும் பொட்டும் வச்சிருக்கீங்களே, இது என்ன கணக்கு? மாமா, டேய் நீ சும்மாறா. நான் கேக்குறதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நான் 3 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்துட்டேங்க. அப்போ இவ கை குழந்தை. இப்போ அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க இருக்கோம்னு அவருக்கு தெரியாது. ஏன், என்ன காரணம்? 3ஆவதும் பெண் குழந்தையா போச்சுன்னு அவர் கோச்சுக்கிட்டாரு. நாங்களும் வந்துட்டோம். அதுக்காக யாராவது புருஷனை விட்டுட்டு வருவாங்களா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதாங்க உண்மை. ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட வாழலன்னாலும் உங்க பொண்ணுங்களுக்கு உங்க புருஷன் தானே அப்பா. நாளைக்கு அவர் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல. அவரை வந்து சபையில உட்கார சொல்லுங்க. அன்னைக்கு நாள் குறிச்சுக்குமா? எங்க நான் அதை தானங்க சொன்னேன். அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அவரை நாங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவரை நாங்க பார்க்கவே இல்லை. மயிலு, எனக்கு ஒண்ணும் புரியல மயிலு. நின்னு போனது மலரக்கா கல்யாணம். அவங்க கோவப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அதுல ஏதாவது நியாயம் இருக்கு. அவங்களே எதுவும் சொல்லல, சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. கையிலக்கா மட்டும் ஏன் உன்னை இப்படி தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க? அவ பேசுறதும் நியாயம் தானே. என்ன நியாயம்? பொல்லாத நியாயம். எனக்கு ஆத்திரமா வருது. நான் ஆம்பளை பையனா பிறந்திருக்கலாம், இல்ல என் அம்மா என்ன தானம் கொடுத்திருக்கலாம், என்னன்னா கள்ளிப்பால ஊத்தி கொண்டு இருக்கலாம். இப்படி ஏதாவது நடந்திருந்தா கையிலக்கா இந்நேரம் வசதியான வாழ்க்கைய தானே வாழ்ந்திருப்பா. போலீஸ்கார பொண்ணா கெத்தா சுகபோகமா இருந்திருப்பா. பொறப்பு என்ன நம்ம கையிலயா இருக்கு? ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததுனாலதானே அவ வாழ்க்கையே இப்படி இருளடைஞ்சு போச்சு. அதனால அவ கோவம் கூட நியாயம் தானே. அதனாலதான் அவ என்ன திட்டினாலும் நான் அத பெருசா எடுத்துக்கிறது இல்ல. மயிலு, வருத்தப்படாத. நானும் ஏதோ ஆதங்கத்துல கேட்டுட்டேன். பரவாயில்ல தேனு, எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு. சில சமயம் கையலக்கா சொல்ற மாதிரி நான் ராசி இல்லாம தான் பொருந்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. அதான் நான் அந்த பையன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்னாலதான் அந்த பையனுக்கு உயிர் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. கையல் சொல்ற மாதிரி ஏன் ராசியால அவன் வாழ்க்கையும் தப்பா போயிருந்துச்சுன்னா
அக்கா சொல்ற மாதிரி உண்மை ஆயிரும்ல. அவன் நல்லா இருந்தா இவ வாக்கு பொய்யாயிரும்ல. அதுக்குதான் வேண்டிக்கிறேன். ராசி கெட்டவன்ற பேரு போனுன்ற சுயநலமும் இதுல இருக்கு. உங்க அம்மா சொல்றபடி பார்த்தா அவன் பெரிய பணக்கார மயில. காசு இருக்கிறவனுக்கு என்ன பெரிய குறை இருக்க போது? அவன் நல்லாதான் இருப்பான். காசு இருந்தா நிம்மதியா இருக்கலான்னு யார் சொன்னது? ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு அன்னைக்கு சோறு இருந்தா போதும், துண்டை விரிச்சு நிம்மதியா தூங்கிடலாம். அளவுக்கு மீறி காசு பணம் இருந்தா நிம்மதியே போயிடும் தேனே. எங்கேயோ முகம் தெரியாம இருக்கிறவன் நல்லா இருக்கணும்னு நீ இங்க இருந்து யோசிக்கிற மாதிரி அவனும் உன்னை பத்தி யோசிப்பான்ல மயிலு. அது எனக்கு எப்படி தெரியும்? யோசிக்கலாம், யோசிக்காமலும் இருக்கலாம். எனக்கு எங்க அம்மா சொன்ன கதைய அவனுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவனுக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து நீங்க 2 பேரும் சந்திச்சு உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சு போய் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்? மாலையும் கழுத்துமா நீங்க கையலக்கா முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? ஏண்டி, உனக்கு அறிவே இல்லையா? கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையிலயா நான் இருக்கேன்? ஏற்கனவே கடன் தலைக்கு மேல இருக்கு. வாங்கின கடனுக்கே இங்க வட்டி கட்ட முடியல. விவசாயத்துக்கு படிப்புக்கெல்லாம் இன்னும் கண்ட இடத்துல கையேந்த வேண்டி இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சு நான் IPS ஆகணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. ஜீவா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐம் ஓகே மேம். கொஞ்சம் பெயின் இருக்கு. Don't worry, you will be all right. ஓகே மேம். ஒண்ணு அவ்வளவுதான், சரியாயிடும். சிஸ்டர், அந்த மெடிசன் கொடுங்க. பிளட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு டாக்டர். போய் எடுத்துட்டு வாங்க. ஜீவா, just a minute, okay? Okay, ma'am. டாக்டர். டாக்டர், ஜீவாக்கு என்னாச்சு? அவன் எப்படி இருக்கான்? பயப்படாதீங்க, ஒரு சின்ன காயம்தான். சின்ன காயத்துக்கு ஐசியூல வச்சிருக்கீங்க? காயம் சின்னதுதான் மிஸ்ஸஸ் ராஜசேகர், பட் ப்ளீடிங் இன்னும் நிக்காம போயிட்டே இருக்கே. அப்பா, சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க ஏற போட்டுங்க. நான் போயிட்டு வரேன். வரமா? சரிங்க மாமா.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன வெள்ளக்கண்ணு, பொண்ணுக்கு கல்யாணம் போல? ஆமாங்க ஐயா, வீட்டுக்கு கூட வந்திருந்தாங்க. முதலாளி கிட்ட பத்திரிக்கை வச்சிருந்தேன், ஐயா கூட வரேன்னு சொல்லியிருந்தாருங்க. காலத்துல கல்யாணத்தை மட்டும் கரெக்டா முடிச்சிருக்கடா. ஆனா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட மட்டும் மறந்துடுவீங்களா? இல்லைங்க சின்ன முதலாளி, மாப்பிள்ளைக்கு லீவு கிடைச்சு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்காரு. திரும்பி போறதுக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டேன். அடுத்த மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் மொத்தமா திருப்பி கொடுத்துறேனுங்க. போன மாசம் நெஞ்சு வலி இன்னும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டேன், அதனால வட்டி தரல. இந்த மாசம் உன் பொண்ணுக்கு கல்யாணம், அதனால வட்டி தர முடியல. அப்படித்தானே? பெரிய மனசு பண்ணுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் எங்க போயிட போறேன். கல்யாணம் பண்ணவனே பொண்ணை தாட்டி விட்டு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேனுங்க. ஏய், நெஞ்சு வலின்னு வீட்டுக்கு போய் செத்து போயிட்டா யாரா பணம் கொடுப்பா? என்ன முதலாளி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், அவ்வளவு அக்கறை இருந்தா பணத்தை நீ எடுத்து வைக்க வேண்டியதாடா. அத விட்டு பேசிட்டு இருக்க. என்னம்மா கல்யாண பொண்ணு, நீ என்ன பாக்குற? உங்க அப்பா வாங்கின கடனுக்கு இன்னும் வட்டி கட்டல, அதனால உன் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க முதலாளி, கல்யாணம் நடக்கட்டும், கண்டிப்பா கொடுத்துறேன் முதலாளி. ஏய், கல்யாணம் நடக்க போதோ கருமதி நடக்க போதோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேனுங்க. ஊர்ல உள்ளவங்க தப்பா பேசுவாங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்க தெரியல, அப்புறம் கழுத்துல கிடைச்ச செயின். அப்புறம் பத்திரிக்கை வச்சல இந்த, அதனால இந்த 100 ரூபாய மை பணமா வச்சுக்க. புடி, இதை ஏன் கணக்குல எழுதிக்க, புரியுதா? மச்சான் பரவாயில்ல மச்சான், வாங்க போலாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க மச்சான். சொல் ராஜா, ஜீவா எப்படி இருக்கான்? பிளட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பயப்படுற மாதிரி இப்போ எதுவும் இல்ல. ஓகே, பத்திரமா பாத்துக்க. இவன் இன்ஸ்பெக்டர் அடிச்சது எதுவும் இஷ்யூன்னு ஆகலையே? இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஒன்னும் ரெஜிஸ்டர் ஆகல. பிரச்சனை என்னன்னா, இவன் அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சத எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டிருக்கான். டேய் ஐயா, சரிங்க. தம்பி, தம்பி, என்ன பண்றீங்க தம்பி? தம்பி, தம்பி என்ன தம்பி, எதுக்கு அவுக்குறீங்க? டேய், அவுத்து போடா. என்ன சீக்கிரம் போ. தம்பி, வேண்டாம் தம்பி, எங்க கூட்டிட்டு போறீங்க? தம்பி, அம்மா, இது பாருங்க, இந்த காலை நம்ம வீட்டுல இருக்கட்டும், வட்டியை கொடுத்துட்டு வந்து அவுத்துட்டு போங்க. தம்பி, இத வச்சுதான் எங்க பொழப்பே ஓடுது. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, கொஞ்சம் இறக்கம் காமிங்க. மாட்டுக்கு தண்ணி காட்டலாம், தவிடு காட்டலாம், உங்களுக்கு எப்படி இறக்கம் காட்டுறது? தம்பி, தம்பி, இன்னைக்குதான் பூஜை போட்டு ஏற பூட்டி இருக்கேன். இப்போ போய் அபசகுணம் மாதிரி நீங்க மாட்டை புடிச்சிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமா தம்பி? கடன் கேட்டு வந்து நின்னப்போ நல்லா இருந்ததுல, எண்ணி எண்ணி வாங்கிட்டு போகும்போது நல்லா இருந்ததுல. ப்ரீவியஸா இருக்கிற 3 ஆர்டரையும் உடனே கேன்சல் பண்ணுங்க. மிச்சம் வைக்காம குடிப்பா. What I say is that clear? இந்தாங்க நீ. ஓகே. வலிக்குதா? அப்பா, ஆமாமா. நான் அப்புறம் பேசுறேன். வாப்பா. வாங்க வாங்க. உட்காருங்க. எப்படிமா இருக்க பவானி? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே. அவங்க அப்பா திட்டுற மாதிரியே தான் நடந்துக்கிறான். என்ன ஜீவா, அவங்ககிட்ட இவங்ககிட்ட சண்டை போடுவீங்க, இப்ப இன்ஸ்பெக்டர் கூட ரோட்ல சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்க. இல்ல அங்கிள், நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அவர் தான் மரியாதை இல்லாம பேசினாரு. அத நான் கேட்க போய் கடைசியில கொஞ்சம் அன்வான்டட் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண சீன் இல்லப்பா, உன் வீடியோ தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல வைரல் ஆயிருக்கு.
தேவையாதெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்த தெரியணும்பா. ஏன்பா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினியா? இப்பதான் குருமூர்த்தி கிட்ட பேசிட்டு வர்றேன். நான் சொன்னதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டு போனான். சரி, ஆனா அவனை நம்ப முடியாது. ஆனா நம்ம லீகலா எதுவும் செய்ய முடியாதா? லீகலானா? அதான் ஆன்டிசிபேட்டரி வீல் வாங்கிட்டா, அதான் முன்ஜாமீன் வாங்கிட்டா இவன் பேர்ல வாரண்டோ அரெஸ்டோ எதுவும் பண்ண முடியாதுல்ல? எஃப்ஐஆர் போடாம நாம முன்ஜாமீன் கேட்க முடியாது. குருமூர்த்தியோட சர்வீஸ் ரெக்கார்டு ஏடா கூடமா இருக்கு. துப்பாக்கியை வச்சு நடு ரோட்ல மிரட்டுறது, ரோட்ல கடைக்காரங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறதுன்னு சரியான கிருத்துரம் பிடிச்சவன். இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டுமா இன்னும் அவரு சர்வீஸ்ல இருக்காரு? சாதி பாசம் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. மினிஸ்டர் கூட ஒட்டிட்டு இருக்கிறதால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப கூட அவன் என்ன செய்வான்னு என்னால கணிக்க முடியல. நம்ம பாதுகாப்புக்கு நாம தான் சேஃப்டியா இருக்கணும். அவன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்றியா? இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணா அவனுக்கு தான் ஆபத்து. அதனால அவன் அதை செய்ய மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ல ஜீவாவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தூக்குனா கண்டிப்பா அவன் ஹாரஸ் பண்ணுவான். ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? நீ பயப்படாதமா. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம். இப்ப என்ன பண்ணலாங்கிற? கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜீவா அந்த ஊர்ல வச்சிருக்க வேண்டாம். யாருக்கும் தெரியாம வேற ஒரு ஊருக்கு கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கலாமே. பிரச்சனை முடியும்ல. வெளியூர் என்னென்ன, வெளிநாட்டுக்கே கூட அனுப்பிடலாம். எங்களுக்கு அவன் நல்லா இருக்கணும். வேணும்னா நானும் ஜீவா கூடவே போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்களாம் எங்கேயும் போக வேண்டாம். ஜீவா வேணா கொஞ்ச நாளைக்கு பெங்களூர் போய் இருக்கட்டுமே. மாமா, ஜீவாவை வேணும்னா ஏற்காடுக்கு அனுப்பி விட்டுலாமா மாமா? எங்க அப்பாவை மீறி யாரும் அவனை தொட முடியாது. ஏ பாவுண்டி, மயில் உடம்பு வலியோட படுத்துட்டு இருக்கா. அவ அப்படிதான் சீனை போடுவா. இங்க பாரு. என்னடி இது? போலீஸ்காரரை போட்டு ஒருத்தன் இப்படி அடிச்சுட்டு இருக்கான். சரியான ரவுடி பையலா இருப்பான் போல இருக்கு. அது எங்க அப்படி பாக்குற? ரோட்ல யூனிஃபார்மோட அடி வாங்குறானா அவன் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருப்பான் அதை யோசி. போலீஸ்லயும் இந்த மாதிரி மோசமான ஆளுங்களும் இருக்காங்கல்ல. நம்ம அப்பா நல்ல போலீஸா இருப்பாரா இல்ல இந்த மாதிரி அடி வாங்குற போலீஸா இருப்பாரா? அப்பாவை குறை சொல்லாத. அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவர் தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி அது? எதுக்கு வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா இங்க உட்கார, இந்த வீடியோவை பாரு. என்னாச்சுமா? ஏ, எதுக்குடி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அழி முதல்ல அழி. அம்மா, யாருக்கோ எங்கேயோ நடந்தது. அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எதுக்கு கடுகடுன்னு இருக்க? இன்னைக்கு முழுக்க வயல்ல உழுது கை கால் வலி தாங்க முடியாம உள்ள ஒருத்தி படுத்து இருக்கிறா. போலீஸ் வேலையை உயிரை மதிக்கிற மயிலு இந்த வீடியோவை பார்த்து கோவப்படணும், அவ கத்தணும், அவ உடம்பு வலியும் அதிகமாகணும். இதானடி ஆசை?